ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துனுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி நேம் வந்து புச்சாங்கிற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். இது ரீபாட்டிங்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு செகண்ட் பட்டு வச்சுருக்கு. பாருங்கள், செகண்டு மொட்டிலே எவ்வளோ பெரிய பூ வச்சுருக்குன்னு. அதில் ஒரு டார்க் ரெட் கலரில் பூக்கிற ஒரு வெரைட்டி தான் புச்சாங்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃபில் வந்து மொட்டுங்கிறனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த ஸ்டாண்டிங் லீஃப் பாருங்கள், இலையே என் கை அகலத்துக்கு இருக்குது. உங்களுக்கு போக போக தான் லீஃபோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லீஃபு எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பிஞ்சு மொட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நல்லா உருண்டையாக அழகாக இருக்கும் ரெட் கலரில். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். க்ரீன் ஆப்பிளுக்கு அடுத்தது இந்த வெரைட்டியை சொல்லலாம், நல்லா பூக்கிற வெரைட்டி. அடுத்த ஸ்டாண்டிங் லீஃப் பாருங்கள், இந்த லீஃபை விட அது இன்னும் பெருசாக இருக்குது. மொட்டும் நல்லா ஷார்ப்பாக வளருது பாருங்கள். நல்லா எவ்வளோ ஹெல்த்தியாக வளருது பாருங்கள். நான் பழைய சாயிலே தான் நான் திரும்ப போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அந்த சாயிலுக்கு மேலே ஒரு லேயர் புது மண் போடணும், இல்லைன்னா அதுக்கு மேலே தண்ணி பச்சை கலரில் மாறிடும். இதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால தண்ணி ஒரு சில நேரம் பச்சை கலரில் மாறிடும், பாசான்னு நிறையா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 மொட்டு வச்சுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மொட்டு பெருசாக, இன்னொரு மொட்டு சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஸ்டாண்டிங் லீஃபோட ஒரு சின்ன மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இலைக்கு பக்கத்தில் ஒவ்வொரு மொட்டு வைக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டின்னா அது புச்சாங்கிற ஒரு வெரைட்டி தான். அது இங்கே பாருங்கள், இது மாதிரி இலை அழுகி போயிருந்தாலோ இது ஒரு பிரச்சனையும் இல்லை. பழைய இலைங்கிறனால இது மாதிரி இலை அழுக தான் செய்யும். அந்த இலையை நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து போர் தண்ணி விடலாமான்னு கேட்டிங்க. நீங்கள் அந்த போர் தண்ணி விடலாம். அது குடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்ணி விடலாம். ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நல்ல தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல தண்ணினா நீங்கள் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வெரைட்டி நேம் வந்து வஜ்ராங்கிற ஒரு வெரைட்டி தான். இதுவும் நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் இது. வந்து ஒரு இன்மெச்சூர்டு ப்ளூம் கூட சொல்லலாம். இது போக போக ஃப்ளவரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளவரோட ஒரிஜினல் கலர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளவர்னால அதோட கலர் சரியாக கிடைக்கல நமக்கு. பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கு கீழேயும் ஒரு மொட்டு வைக்கிற ஒரு நல்ல வெரைட்டி தான் வஜ்ரா. இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சப்போ எனக்கு சுத்தமாக பூக்கவே இல்லை. பெரிய கிழங்கு தான் வாங்கி வச்சுருந்தேன். அது நெக்ஸ்ட் டைம் நான் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ளவர் ஆகியிருக்கு. ஒரு சில நேரம் வச்ச உடனேயும் பூக்காது. அது உங்கள் கிளைமேட்டுக்கும் செட் ஆகணும், உங்கள் சாயிலுக்கும் செட் ஆகணும். அது செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரீபாட் பண்ணால் அது கண்டிப்பாக பூக்கும். ஃபஸ்ட் டைம் வச்சு பூக்கலைன்னு கவலைப்படாதீங்க. அது நீங்கள் திரும்ப ரீபாட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது பூக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு வாட்டர் லில்லி தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி. பாருங்கள், ஒரே நேரத்தில் எத்தனை மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. நீங்கள் லில்லி வாங்குறதா இருந்தால் இது மாதிரி மல்டிபெட்டல் நல்ல வெரைட்டியாக வாங்குங்க. ஒரு சில பேர் ஹார்டி வெரைட்டியும் ட்ராபிக்கல்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த வெரைட்டி வாங்கினாலும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. பாருங்கள், ஒரே நேரத்தில் எத்தனை மொட்டு இருக்குன்னு. அந்த ஃப்ளவர் வந்து நேற்றுக்கு விரிஞ்ச ஃப்ளவர், அதனால் சாஞ்சிருச்சு. நல்ல ஒரு கலர் கொடுக்குற வெரைட்டி. இது நேம் வந்து ஹசாபதின்கிற வெரைட்டி தான். இந்த வெரைட்டி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு கலர் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது கிரண்யாங்கிற ஒரு வெரைட்டி தான். இதுவும் ரீசெண்டாக நியூவாக வந்த வெரைட்டி தான். நல்ல ஒரு மீடியம் கல்டிவர் தான். உங்களுக்கு ஒவ்வொரு இலைக்கிலையும் ஒரு மொட்டு வைக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒரு நல்ல ஒரு பிங்க் லோடு மாதிரி ஒரு பிங்க் கலர் தரும். உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய உங்களுக்கு பூக்கும். அமெரிக்கா மீலியாவுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட வளர்க்கலாம். பிகினஸ் வளர்க்குறதுல இந்த வெரைட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தாமரை வளர்க்குறீங்கன்னா அமெரிக்கா மீலியா, பிங்க் க்ளவுட், ஒயிட் பியோனி, இது மாதிரி நல்ல வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த வெரைட்டிலாம் நீங்கள் வச்சு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இப்போ நியூவாக வரதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நல்லா பூக்கிற வெரைட்டியே வருது. இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டி நேம் வந்து ஒயிட் பியோனிங்கிற வெரைட்டி தான். பாருங்கள், ஃப்ளோட்டிங் லீஃபோடைய ஒரு மொட்டு வந்திருக்கு. நான் ஒரு சின்ன கிழங்கு தான் பிளான்டிங் பண்ணியிருந்தேன். அதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல க்ரோத் வந்திருக்குன்னு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது குடமுல்லாங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான். பாருங்கள், இதுவும் ஃப்ளோட்டிங் லீஃபோடைய ஒரு மொட்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு பவுல் வெரைட்டி தான். நல்லா பூக்கிற ஒரு வெரைட்டி.
நம்ம கார்டனில் ஒவ்வொரு வெரைட்டியும் சூஸ் பண்ணி தான் வைப்போம். நம்ம கார்டனில் முக்கால்வாசி எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இருக்குது. செமி ட்ராபிக்கல்லாம் ஹார்டி வெரைட்டிலாம் நம்ம கார்டனில் சுத்தமாக இல்லை. பூக்காத வெரைட்டி நம்ம கார்டனில் வச்சுக்க மாட்டோம். அது பூக்கலைன்னா 2 தடவை 3 தடவை ரீபாட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். ஒரே தடவைலாம் எல்லா வெரைட்டியும் ஒரு சில நேரம் பூக்காது. நீங்கள் ஒரு தடவையாவது அதை ரீபாட் பண்ணணும். முதல் தடவை பூக்கலைன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அது குறைஞ்சது ஒரு 2 தடவையாவது ரீபாட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒயிட் மிராக்கிள்ங்கிற ஒரு வெரைட்டி தான். இது பாருங்கள், நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி இது. ஒவ்வொரு இலைக்கிலையும் ஒரு மொட்டு வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு புது இலை வரப்பையும் ஒரு மொட்டு கீழே உங்களுக்கு வைக்கும். பாருங்கள், வரிசையாக மொட்டு உங்களுக்கு வச்சுக்கிட்டே போகும். க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் இது க்ரீன் ஆப்பிள் கிடையாது, ஒயிட் மிராக்கிள். இதோட பெட்டல்ஸ் வந்து ரவுண்டாக அழகாக இருக்கும். மற்ற லோட்டஸ் மாதிரி பெட்டல்ஸ் வந்து ஷார்ப்பாலாம் இருக்காது. உங்களுக்கு பார்க்க ஆப்பிள் மாதிரியே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது அமெரிக்கமேலியாங்கிற ஒரு வெரைட்டி தான். பிகினர்ஸ் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி. ஒவ்வொரு இலைக்கு பக்கத்துலேயும் ஒரு மொட்டு வைக்கும். இதை நான் பிளான்டிங் பண்ணி 2 வாரம் தான் இருக்கும். பாருங்கள், 2 மொட்டு வச்சிருச்சு. ஒரு சின்ன கிழங்கு தான் நம்ம வச்சுருந்தோம். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டினே சொல்லலாம். இது இன்னும் ஃப்ளவரிங் ஆகலை. இந்த மொட்டு வச்சு ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்க மிராக்கிள்ங்கிற ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், ஃப்ளோட்டிங் லீஃபோடைய ஒரு மொட்டு வச்சுருக்கு. நல்ல ஒரு லார்ஜ் கல்டிவருங்க. நல்ல ஒரு பூக்கிற வெரைட்டி இது. நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. உங்களுக்கு பிங்க் கலரில் நிறைய ஃப்ளவர் தரும். பெரிய பெரிய ஃப்ளவராகவே தரும். கிட்டத்தட்ட அமெரிக்கமேலியா மாதிரி ப்ளூமிங் மிஷின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இலைக்கிலையும் ஒரு மொட்டு வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. பாருங்கள், தண்ணிக்குள்ளே ஒரு மொட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில் சரியாக. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது கேமிலாங்கிற ஒரு வெரைட்டி தான். நல்ல ஒரு டார்க் ரெட் கலர் வரக்கூடிய வெரைட்டி. இந்த கேமிலாங்கிறத கெமேலியான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இது பேர் கெமேலியா கிடையாது, கேமிலாங்கிறது. இது வந்து ஃப்ளோட்டிங் லீஃப்லேருந்தே பூக்கிற ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நல்லா உங்களுக்கு ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்கும். இது பாருங்கள், இது மாதிரி பாசான்லாம் இருந்ததுன்னா எடுத்து வெளியில் போட்டுருங்க. இது மாதிரி பாசாக இருக்கக்கூடாது. அது பிளான்ட்டில் இருக்க சத்து எல்லாத்தையும் உறிஞ்சி